அனைவருக்கும் வணக்கம். டெஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா, வெற்றிகரமா நாம வந்து முடிச்சுட்டோம். ஸோ நெறைய பேர் வந்து நெறைய ஃபீட்பேக் கொஸ்டின் வந்து சூப்பரா இருந்ததுன்னு சொல்லிட்டு நெறைய ஃபீட்பேக் வந்து குடுத்துருந்தாங்க. ஒரு சில ஒரு ஒரு 3 மிஸ்டேக் வந்து நானே வந்து அந்த வீடியோல வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். அது சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஒரு சின்ன கவனக்குறைவால வந்தது தான். இனி மிஸ்டேக் வராம நான் வந்து பார்த்துக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 1ல பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் 2ல கொஸ்டின் நம்பர் 1ல அந்த 12 பெண்கள் வந்து இருக்கும். அது வந்து 15 பெண்கள். அதனால அதுக்கான ஆன்ஸர் கீ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். டெலிகிராம்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். டெலிகிராம்ல நம்ம வந்து அத வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். பிளஸ் அந்த வீடியோவுக்கு கீழ அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவுக்கு கீழயே நம்ம வந்து குடுத்துருக்கோம். அது நீங்க வந்து பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 36ல ஆர்டிகல்ஸ் 158ல 3A அது வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஸ்டின் நம்பர் 66ல வந்து பார்த்தீங்கன்னா, 1956 அந்த வருஷம் சங்கரலிங்கனார் வந்து 1956ன்னு வரும். ஸோ இந்த 3 கரெக்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மீதி எல்லாமே பக்காவா வந்து கொஸ்டின் பேப்பர் இருந்தது. ஃபீட்பேக்கும் நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து சூப்பரா குடுத்துருந்தீங்க. அடுத்தடுத்த டெஸ்ட் இதோட இன்னும் பெட்டரா வந்து நான் வந்து பண்ணுவேன். டெஸ்ட் 2க்கான மார்க் என்டர் பண்ற லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். மார்க்க வந்து என்டர் பண்ணிருங்க. டெஸ்ட் 3க்கு வந்து ஷெட்யூல் நாம வந்து குடுத்துட்டோம். 3 லெசன் வந்து குடுத்துருக்கோம். சூப்பரான ஒரு 3 லெசன். அது வந்து நீங்க வந்து படிங்க. ஆ அந்த 3 லெசன் பார்த்தீங்கன்னா, சிந்துவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள் இந்த 3 லெசன் தான். ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். டெஸ்ட் 3 முடிஞ்சதுமே நம்ம வந்து 1 வாரம் பிரேக் விட்டுட்டு, அப்புறம் டெஸ்ட் 4க்கு வந்து நம்ம வந்து போய்க்கலாம். அந்த பிரேக் பார்த்தீங்கன்னா, படிச்சு முடிக்காதவங்க படிக்கிறதுக்கும், ஆ படிச்சு முடிச்சவங்க வந்து ரிவிஷன் பண்றதுக்கும் அந்த பிரேக் வந்து விட்டுக்கலாம். ஏன்னா, கன்டினியூவா போயிட்டே இருந்ததுன்னா, அது கொஞ்சம் ஸ்லோ ஆயிரும். படிக்கிறதா இருக்கட்டும், மத்த எல்லாமே ஸ்லோ ஆயிரும். ஒரு பிரேக் எடுத்துட்டு, நம்ம அடுத்த ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் நம்ம எப்படி வந்து ஆரம்பிச்சோமோ, அந்த மாரி ஒரு வேகத்தோட நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஃப்ரீ டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் நீங்க ஃப்ரீ டெஸ்ட்ல ஜாயின் பண்ணலன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து குடுக்குறேன். நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டெஸ்ட். கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு போய் ஜிஎஸ் எல்லாமே ஃபுல்லா வந்து முடிச்சிடலாம். முடிச்சுட்டு கூட நம்ம அவுட் சோர்ஸுக்கு உண்டான வழி என்ன அப்படின்றத நம்ம வந்து யோசிச்சு அவுட் சோர்ஸுக்கு நம்ம வந்து பண்ணலாம். சரிங்களா? ஸோ எல்லாருக்கும் தேங்க் யூ.